முட்டைக்கோஸ் தரேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீ மெட்சுகாவோட பையன் இல்லையா? நீங்க பாருங்க பசங்களை நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தவே கூடாது. எனக்குலாம் நான் யாரையும் ஏமாத்தலாம் இல்லப்பா. இதுதான் பார்க்க நல்லா இருக்கு. எப்பவும் முட்டைக்கோசுடைய இலைகள் பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் வாங்கணும். முட்டைக்கோஸ் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, யாரும் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரு ஷின்சான். எனக்கு 5 வயசு ஆகுது. நீ இவ்வளவு சின்ன வயசுலயே காய்கறி வாங்க வந்துட்டியா? அங்கிள், நீங்க இவனுக்கு டபுள் டிஸ்கவுண்ட் கொடுங்க. ஓகேப்பா, கண்டிப்பா கொடுக்குறேன். என்னால உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நீ எனக்கு 10 ரூபா கொடுத்தா போதும். அங்கிள், உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவரு. சரி ஜனய கிடைக்குவா? என்ன உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கா? இதெல்லாம் போய் கொண்டு வரேன். அப்புறம் புதினா எடுத்துட்டு வாங்க, மஷ்ரூம், அப்புறம் வேக வச்ச அவகேடோ இருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே, இப்பவே நான் அதை கொண்டு வரேன். இப்படிப்பட்ட பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீ வாங்க, பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி தெரியுது. உங்க அம்மா தினமும் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லுவாங்களா? யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானே தான் போய் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் நானே சமைச்சிடுவேன். ஆனா ஏன்? எனக்கு அதுல சந்தோஷம். சமைக்கிறது உன்னோட ஹாபியா? நான் ஜாப்பனீஸ், பிரெஞ்சு, இட்டாலியன், சைனீஸ், அவ்வளவு மொகலியா கூட என்னால சமைக்க முடியும். அதுவும் சூப்பரா பருப்பு போட்டு நான் சமைப்பேன், தெரியுமா? நீ கண்டிப்பா என் ஃப்ரெண்டு நேனிய வந்து பார்க்கணும். ஏன்னா தினமும் அவன் வீட்டுல சமைச்சுதான் விளையாடிட்டு இருப்பான். ஆனா நான் உண்மையாவே சமைப்பேன், தெரியுமா? நான் அவனும் விளையாடுறத பத்தி எல்லாம் இங்க பேசிக்கிட்டு இல்ல. ஓகே. ஷின்சான் இன்னும் வரவே இல்லையே. இன்னைக்கு இவ்வளவு லேட் பண்றான். அடேங்கப்பா, உன் வீடு ரொம்ப பெருசா இருக்கே. அதுல என்ன எழுதி இருக்கு? மிட்சுபா. என்னோட பேரு காயுஜா மிட்சுபா. நான் உன்னோட 3 வயசு பெரியவன். இங்க பாரு காஜுவா மிட்சுமா, உன் பேரு ரொம்ப யூனிக்கா இருக்குப்பா. சரி, நீ என் வீட்டுக்குள்ள வா, போலாம். இவ்வளவு பெரிய கிச்சனா? உன் கிச்சன் என் வீடு சைஸுக்கு இருக்குப்பா. இந்த உலகத்திலேயே பெஸ்டா இருக்க ரெஸ்டாரண்ட்ல எங்க அப்பா ஷெஃபா இருக்காரு. அப்புறம் எங்க அம்மா இன்டீரியர் டிசைனர். அதனால எங்க கிச்சன் வந்து ப்ரொஃபஷனல் கிரேட்ல இருக்கும். இதுல எல்லா விதமான லைஃபும் இருக்கும். இது என்னோட 3rd பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட் ஆபத்தா தெரியுதுப்பா. பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் பிட் பாக்கெட்ல இறங்க போறியா? கண்டிப்பா அதெல்லாம் இல்ல. நான் சமைக்க போறேன். புது டிஷ்ஷஸ். நானே ஹெல்ப் பண்ணணுமா? நானே ஹெல்ப் பண்றேன், ப்ளீஸ். தாராளமா நீ போய் காய்கறிகளை கழுவு, சரியா? நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் சார். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சூப்ல போடுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலும் எல்லாமே இன்ஸ்டன்ட் மசாலா தானே யூஸ் பண்ணுவாங்க. எங்களோட சூப்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க எப்பவும் மசாலாவை கையில தான் ரெடி பண்ணுவோம். இதுல போடுறதுக்கு இன்னும் சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது. உனக்கு தெரியுமா, இது வரைக்கும் எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணவே இல்லம்மா. இங்க பாரு, தயவு செஞ்சு உங்க அம்மாவை என் கூட கம்பேர் பண்ணாத. ஒரு நிமிஷம், நான் போய் மெடுக்கோட எழுதிட்டு வரேன். இதோ எழுதி முடிச்சிட்டேன். அவளுக்கு உதவி செய்கிறேன். அடேங்கப்பா, உங்ககிட்ட ஏகப்பட்ட மளிகை பொருட்கள் இருக்கே. அது வந்து எப்ப எனக்கு என்ன தோணுதோ அதை பார்த்து வாங்கி வச்சிருக்கோம். இங்க பாரு, இவ்வளவு கோல்டு பிஷா. இது ஒண்ணும் கோல்டு ஃபிஷிங் இல்ல. எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய சாப்பிடணும் ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய முன்னெல்லாம் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி மீனும் கிடையாது. இதை பார்க்கும்போது நான் வச்சு விடுறேன். எங்க வீட்டுல எப்பவும் எல்லாமே பெஸ்ட் இன்கிரீடியன்ஸா தான் இருக்கும். நீ ரொம்ப மெதுவெதுவா வெட்டுறியே. முதல் தடவை பண்றியா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்போ உனக்கு பயமா இருக்கா? கண்டிப்பா இல்ல. நான் உன்னை கேள்விப்பட்டிருக்கேன். யாரும் சத்தியம் பார்த்து பயப்படுறாங்களோ அவங்க ஷெஃப் ஆகவே முடியாதான். வாய மூடுறியா? பயமா பதுங்குதே. ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே. இது ஒரு லாபமாக சின்ன வயசா இதுலயே போய் இப்படியாவது. ஓகே, இப்போ நான் என் வீட்டுக்கு போறேன். என் சாப்பாடு டேஸ்ட் பண்ணாம இந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஆனா இப்ப எனக்கு பயமா பசி எடுக்குதே. நீ என் ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்டா வீட்டுக்கு மட்டும் போக கூடாது. இது நல்லா இருக்கே. ஷின்சான் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? ஆக்சுவலி அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. முடிஞ்சுது. அடேங்கப்பா, உண்மையிலே கலக்கலா இருக்கு. ஆனா பிளேட் ஏன் கொஞ்சம் வினோதமா இருக்கு? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. இது உருவாக்குனது லாஸ் ஏஞ்சல்ஸ் சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட். இது ரொம்பவே காஸ்ட்லியானது. உன்னை ஏதாவது சொன்னியா?
எங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்க எல்லா பொருளுமே ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். ஆ, என்ன ஸ்குவிட்டிங்கா? ஹை குவாலிட்டி கேம்பல் இதை சாப்பிடக்கூடாது. அம்மா இதை வாங்கிட்டு வரதுக்கு 3 வருஷம் கஷ்டப்பட்டுட்டாங்க. தயவு செஞ்சு இதை கொடுத்துரு. சரி வச்சுக்க. லாஸ் ஏஞ்சலஸ் டிஷ் லாஸ் ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்றது? ஆ, எனக்கு சாப்பாடு தேடி போச்சு. இது அப்படி. இது மென்மையான சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோகமா இருக்கக்கூடாது. ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.